உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பாந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் விடிய ஒளி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 193ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எஸ்ஐயா புத்தகத்தில் தொடர்ந்து 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரமும் வாசிப்போம். அதே போல் தோபித்துலேயும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். நீதிமொழிகளில் நம்ம தொடர்ந்து 9ஆம் அதிகாரம் வாசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி 13 to 18 வசனங்கள் நம்ம வாசிப்போம். நம்ம இன்றைக்கி எஸ்ஐயா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்பவும் வழக்காடாக கூப்பிடுகிறார். இஸ்ரேல் மக்கள் என்னென்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்றத அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பாவ கரைகளை பற்றி ஆண்டவர் நீ பேசுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 4 தீம் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கும் இசையால். என்னது? புதிய படைப்பு, புதிய உடன்படிக்கை, புதிய விடுதலை பயணம், புதிய அரசாட்சி. நியூ கிரியேஷன், நியூ கவர்னன்ட், நியூ எக்ஸடஸ், நியூ கிங்டம். இன்றைக்கி நியூ எக்ஸடஸ், புதிய விடுதலை பயணத்தை பற்றி பேசுவார். விடுதலை பயணத்தில் எப்படி ஆண்டவர் நெருப்பு தூணாக இரவிலும், மேகத்தூணாக பகலிலும் அந்த வெயிலின் சுட்டரிப்பிலிருந்து அவர் காப்பாற்றினார். இதை பற்றிலாம் இன்றைக்கி அதே போல் ஆண்டவர் சொல்லுவார். நான் அதேமாதிரி அந்த நாளில் நான் செய்வேன். நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் உருமாற்றம் அடைஞ்சார் இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன். அந்த இடத்துல ஆண்டவர் எதை பற்றி பேசிகிட்ருக்கார்? அவர் எருசலேமில் மேற்கொள்ள போகிற விடுதலை பயணத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார். அவருடைய பாடுகளை பற்றி. ஆக்சுவலாக பார்த்தோன்னா எக்ஸடஸ். ஸோ ஆண்டவர் ஒரு புதிய விடுதலை பயணம். இந்த விடுதலை பயணம் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கோ இல்லை பாபிலோன்லேருந்து கானான் தேசத்துக்கு கிடையாது. இந்த விடுதலை பயணம் எருசலேம், கானான் தேசத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து விண்ணகத்திற்கு, பாவத்திலிருந்து விடுதலைக்கு, உரிமை பேருக்கு, கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு. சரி, இன்றைக்கி தோபித்து அன்பாந்தர்களே, நேற்று நம்ம பார்த்தோம். நேற்று அவங்க மனைவி முதல் கொண்டு, யோபுவினுடைய மனைவி, இன்னுமா நம்பிட்டுருக்க, ஆண்டவரை தூசிச்சுட்டு உன் வாழ்வை விட்டுட்டு போவேன். அதே மாதிரி அவங்க மனைவி நேற்று உன்னுடைய நல்லதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், உன்னுடைய நேர்மையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அந்த அளவுக்கு கோபமாக பேசக்கூடிய அந்த ஒரு வருத்தத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறார் தோபித்து? நமக்கு நன்றாக நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணலாம். எசேக்கியா அரசரை போல், அதே போல் யோசியா அரசரை போல் உடனடியாக ஆண்டவர் திருமுன் போகிறார், ஜெபிக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் போல் மனசில் என்னென்ன இருக்கோ, என்ன ஃபீலிங் இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட போய் கொட்டுறாரு. அதே போல் இன்றைக்கி நம்ம இன்னொரு புது ஆளை நம்ம இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க. அவங்க தான் சாராள். சாராள்ன்ற அந்த ஒரு கேரக்டர், அதாவது தோபித்தினுடைய மருமகள். அவங்களும் இதே போல் ஒரு வருத்தமான ஒரு சூழலில் அவங்களும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அன்பாந்தர்களே, இன்றைக்கி பாருங்கள், இந்த திட்டுறது, இந்த கஷ்டங்கள், துன்பங்கள் தான் தோபித்தையும் அவங்க மருமகளையும் உள்ளம் நொந்து அழுது கடல் பக்கம் திரும்ப வைக்குது. அப்படின்னா என்ன ஆகுது? மனசு தாழ்ச்சி அடையுது. அன்பாந்தர்களே, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் குழந்தை பாக்கியம்லாம் இருக்கலாம். நிறைய பேருக்கு வீட்டில் கணவர் பிரச்சனை, மனைவி பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க பிரச்சனை இல்லை, வேலை இல்லை பிரச்சனை இல்லை, உடம்புல சுகம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு? ஆண்டவர் நல்லவர் தானே, நம்மளை அன்பு செய்கிறார்ல, ஏன் இதெல்லாம் அனுமதிக்கிறார்? நம்மை தாழ்த்தி, நம்மை ஒழுங்குபடுத்தி, நம்மை கீழ்ப்படுத்தி, நம்மை அவர் பக்கம் திரும்ப வைக்கிறார். நம்மளுடைய அந்த தீய அந்த நாட்டங்கள்லாம், ஒழுங்கற்ற அந்த நாட்டங்கள்லேருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். எப்பயுமே கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வி கூறுகிறது, எல்லா தீமையையும் ஆண்டவர் அனுமதிப்பதற்கான காரணம், அதிலிருந்து மிகுதியான ஒரு மிகப்பெரிய நன்மையை ஆண்டவர் விளைவிக்கப் போகிறார். யோபு எப்படி அவருடைய வருத்தப்பட்டு ஜெபிச்சாரோ, அதே போல் இன்றைக்கி தோபித்தும் சாராவும் வருத்தப்பட்டு ஜெபிக்க போகிறார்கள். அவங்களுடைய இதயம், அவங்க எவ்வளோ தாழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்றத அவங்களுடைய ஜெபத்துலேருந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்பாந்தர்களே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், நம்ம எப்படி வானதூதர்கள் செயல்படுவாங்க, நம்ம வாழ்க்கையில் இடைப்படுவார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வானதூதர்கள் எப்படி போய் போரில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கழுதையை போட முன்னாடி நின்றாங்க, பிள்ளையாமனுடைய கழுதை. நிறைய விஷயங்கள் நம்ம வானதூதர்களை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கும் நம்ம இந்த வானதூதர்களை பற்றி நம்ம அறிந்து கொள்வோம். நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வானதூதர்கள் செயல்படுறாங்களோ இருக்கலாம். இன்றைக்கி நம்ம அதை புரிந்து கொள்ள போகிறோம். அதே போல் தோபித்து 4ஆம் அதிகாரத்தில் அவர் அழகான கட்டளைகளை கொடுப்பார். தோபித்து இறக்க போகிறாருன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம இனிமேல் டெத் பெட் அட்வைஸ் கொடுக்கலாம். அவருடைய மரண படுக்கையிலிருந்து அவர் கொடுக்கக்கூடிய அழகான அறிவுரைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்தவர்களே. சூப்பரான அறிவுரைகள். இவ்வளோ நல்ல மனுஷன் நேற்று நம்ம பார்த்தோம். இவ்வளோ நல்ல மனுஷன் ஒரு நல்ல ஒரு அறிகுறி கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் ஆலோசனைகளை, அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
சரி, இன்றைக்கி நம்ம 4 கேள்விகள் இருக்கான்னு பார்த்துருக்கலே, எல்லாமே தோபித்தில் இருந்தான். சரி, முதல் கேள்வி என்னன்னு பார்ப்போம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருப்பாடலில் பார்த்தோம். என்னது? ஆண்டவருடைய வார்த்தையில் முதல் திருப்பாடல் ஞாபகம் இருக்கா? ஆண்டவருடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை திருச்சட்டத்தை தியானிக்கிறவன் பாக்கியவன். அவன் நீர்க்கால்களின் ஓடத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே தொடங்கும், வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தோம். அது ஒன்று. இன்னொன்று என்ன? ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் அவர் வெற்றி தருவார் அப்படின்னு சொல்லி, அதுவும் 2வது. ஸோ கட்டளைகளை கடைபிடிக்கணும், கட்டளைகளை தியானிக்கணும். 3வது, ஆண்டவரில் அகமகிழுங்கள். அவர் உங்களுடைய மனதின் மகிழ்ச்சிகளை அவர் நிறைவேற்ற, உள்ளத்தின் ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார். அதுவும் நம்ம பார்த்தோம். இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா நம்ம வெற்றி பெறணும் நம்ம செயல்கள் அப்படின்னா? இன்றைக்கி அதை தோபித்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி, கடவுளை நம்ம பக்கத்துலேருந்து முகத்தை திரும்ப வைக்காமல் இருக்கணும். ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து முகத்தை திருப்பிக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இணைச்சட்டத்தில் எண்ணிக்கையில், ஆண்டவர் தம் முகத்தை நம் மீது திருப்பி அவருடைய முகத்தின் ஒளியை நம் மீது பிரகாசிக்க வைப்பாராக. அப்போ தான் அது நமக்கு ஆசீர்வாதமாகணும். அவர் முகத்தை திருப்பிக்கிட்டாரு, முடிஞ்சு. ஸோ அவர் திருப்பாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதான் 2வது கேள்வி. இதெல்லாம் அவரோட அறிவுரையிலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம், தோபித்தனுடைய அறிவுரையில். 3வது, நம்ம பணம் சேர்த்து வைக்க வேண்டாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அது இருந்தால் போதும் இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு. பட் ஒரு தேவைன்னு வரும்போது நமக்கு பணம் இருக்கணும் கன்ஃபார்மாக அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி அப்படிப்பட்ட ஒரு தேவையின் டைமில் உதவக்கூடிய பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது? அதுதான் 3வது கேள்வி. 4வது, எப்படி நிறைய செல்வம் சேர்த்து வைக்கிறது? என்னடா எல்லா கேள்வியும் ஒரு மாதிரி குதர்க்கமாக இருக்கேன்னு பார்க்கலாம். பட் அதுக்கான பதில், அழகான பதில் இருக்கிறது. எப்படி நிறைய செல்வங்கள் நம்ம சேர்த்து வைக்கிறது? நிறைய செல்வங்கள் சேர்த்து வைக்கிறதுனா என்ன? இன்றைக்கி தோபித்தில் நம்ம இதெல்லாம் வாசிப்போம். சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான வீடியோஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவர். புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 3. படைகளின் ஆண்டவரான நம் தலைவர் எருசலேமின் ஊன்றுகோலை ஒடித்து விடுவார். யூதாவின் நலத்தை நலியச் செய்வார். ஊன்றுகோலாகிய உணவையும் நலமாகிய நீரையும் அகற்றி விடுவார். வலிமை மிகு வீரன், போர்க்களம் செல்லும் போர் வீரன், தீர்ப்பு வழங்கும் நீதிபதி, இறைவாக்கு உரைக்கும் இறைவாக்கினன், குறி சொல்லும் நிமித்திகன், அறிவு முதிர்ந்த முதியோன், இவர்கள் அனைவரையும் அழித்து விடுவார். 50 தலைவன், உயர் பதவி வகிக்கும் சான்றோன், அறிவுரை வழங்குபவன், திறன் வாய்ந்த மந்திரவாதி, மாயவித்தை புரிவதில் நிபுணன் ஆகிய அனைவரையும் அகற்றி விடுவார். சிறுவர்களை மக்கள் தலைவர்களாய் மாற்றுவார். பச்சிளங்குழந்தைகள் அவர்கள் மேல் அரசாட்சி செலுத்துவார்கள். மக்கள் ஒருவரை ஒருவர் ஒடுக்குவர். எல்லோரும் தமக்கு அடுத்திருப்பவரை துன்புறுத்துவர். இளைஞர் முதியோரை அவமதிப்பர். கீழ்மக்கள் மாண்புமிக்கவரை புறக்கணிப்பர். தன் தந்தையின் இல்லத்தில் வாழும் தமையனின் கையை தொட்டு ஒருவன், நீ ஒருவனாவது ஆடை உடுத்தியுள்ளாய், நீ எங்கள் பெருந்தலைவன் ஆவாயாக, பாழடைந்து கிடக்கும் இந்த நாடு உன் கைக்குள் வருவதாக என்பான்.
அந்நாளில் அவன், நான் காயத்திற்கு கட்டுப்போடுகிறவன் அல்ல, இல்லத்தில் உடுத்துவதற்கு உடையோ உண்பதற்கு உணவோ ஒன்றுமில்லை, மக்களின் தலைவனாய் என்னை நீங்கள் ஏற்படுத்தவும் வேண்டாம் எனச் சொல்லி மறுத்து விடுவான். எருசலேம் நிலை குலைந்து தடுமாற்றம் அடைந்து விட்டது. யூதா வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஏனெனில் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஆண்டவரின் திருவுள்ளத்திற்கு எதிராய் உள்ளன. மாட்சிமை மிகு அவர் தம் கண்களுக்கு சினமூட்டின. அவர்களின் ஓரவஞ்சனை அவர்களுக்கு எதிராய் சான்று கூறுகின்றது. அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் மக்களைப் போல் பறைசாற்றுகிறார்கள். ஐயோ, அவர்கள் உயிருக்கு கேடு! ஏனெனில் தங்களுக்கு தாங்களே தீமையை வருவித்துக் கொண்டார்கள். ஆனால் மாசற்றோர் நலம் பெறுவர் என நவிலுங்கள். அவர் தம் நற்செயல்களின் கனியை உண்பது உறுதி. தீச்செயல் புரிவோர்க்கு ஐயோ கேடு! தீமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்களின் கைகள் செய்த தீவினைகள் அனைத்தும் அவர்கள் மேலேயே விழும். என் மக்களே, சிறுவர் உங்களை ஒடுக்குகின்றார்கள், பெண்கள் உங்கள் மேல் ஆட்சி செலுத்துகின்றார்கள். என் மக்களே, உங்கள் தலைவர்கள் உங்களை தவறாக வழிநடத்துகின்றார்கள். உங்களை ஆள்பவர்கள் நீங்கள் நடக்க வேண்டிய நெறிமுறைகளை குழப்புகின்றார்கள். ஆண்டவர் வழக்காடுவதற்கு ஆயத்தமாகிறார். மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்க எழுந்து நிற்கிறார். தம் மக்களின் முதியோரையும் தலைவர்களையும் தம் நீதி தீர்ப்பு முன் நிறுத்துகிறார். இந்த திராட்சை தோட்டத்தை தின்றழித்தவர்கள் நீங்கள். எளியவர்களை கொள்ளையிட்ட பொருள்கள் உங்கள் இல்லங்களில் நிறைந்துள்ளன. என் மக்களை நீங்கள் நசுக்குவதன் பொருள் என்ன? எளியோரின் முகத்தை உருக்குலைப்பதன் பொருள் என்ன என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். மேலும் ஆண்டவர் கூறியது இதுவே: சீயோன் மகளிர் செருக்கு கொண்டுள்ளார்கள். தங்கள் கழுத்தை வளைக்காது நிமிர்ந்து நடக்கின்றார்கள். தம் கண்களால் காந்த கணை தொடுக்கிறார்கள். தங்கள் கால்களில் உள்ள சிலம்பு ஒலிக்கும்படி ஒய்யார நடை நடந்து உலவித் தெரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மகளிரின் உச்சந்தலைகளில் புண்ணை வருவிப்பார். வழுக்கை தலையர்களாய் அவர்களை ஆக்குவார். ஆண்டவர் அவர்களின் மானத்தை குலைப்பார். அந்நாளில் அவர்களுடைய அணிகலன்களாகிய கால் சிலம்புகள், சுட்டிகள், பிறை வடிவமான அணிகலன்கள், ஆரங்கள், கழுத்து பொற்சங்கிலிகள், கழுத்து துண்டுகள், கைவளையல்கள், தலை அணிகலன்கள், கூந்தல் கட்டும் பட்டு நாடாக்கள், அரைக்கச்சைகள், நறுமணச் சிமிழ்கள், காதணிகள், மோதிரங்கள், மூக்கணிகள், வேலைப்பாடுள்ள அழகிய ஆடைகள், மேலாடைகள், போர்வைகள், கைப்பைகள், கண்ணாடிகள், மெல்லிய சட்டைகள், குல்லாக்கள், முக்காடுகள் ஆகியவற்றை ஆண்டவர் களைந்து விடுவார். நறுமணத்திற்கு பதிலாக அவர்கள் மேல் துர்நாற்றம் வீசும். கச்சைக்கு பதிலாக கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். வாரி முடித்த கூந்தலுக்கு பதிலாக அவர்கள் வழுக்கை தலை கொண்டிருப்பார்கள். ஆடம்பர உடைகளுக்கு பதிலாக அவர்கள் சாக்குடை உடுத்துவார்கள். அழகிய உடல் கொண்ட அவர்கள் மானக்கேடு அடைவார்கள். உங்கள் ஆண்கள் வாளுக்கு இரையாவார்கள். வலிமை மிக்க உங்கள் வீரர்கள் போரில் மடிவார்கள். சீயோன் வாயில்கள் புலம்பி அழும். அவள் எல்லாம் இழந்தவளாய் தரையில் உட்காருவாள். எசாயா ஆகமம் அதிகாரம் 4. அந்நாளில் ஓர் ஆடவனை 7 பெண்கள் பிடித்துக்கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த உணவை உண்டு வாழ்வோம், எங்கள் சொந்த ஆடைகளை உடுத்திக் கொள்வோம், உமது பெயரை மட்டும் எங்களுக்கு வழங்கி எங்கள் இழிவை நீக்குவீராக என்பார்கள். அந்நாளில் ஆண்டவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள்
இஸ்ராயேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலை ஒத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து ஆட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். தோபித்து ஆகமம் அதிகாரம் 3. நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர். உம் செயல்கள் எல்லாம் நேரியவை. உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவு கூரும். என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள். உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை. நாங்கள் உம் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை. உம் திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும். என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதினும் சாவதே மேல். ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழிச்சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடுந்துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரத்தினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல். அதே நாளில் மேதியா நாட்டின் எக்பத்தானா நகரில் வாழ்ந்து வந்த ரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அலகையான அசுமதேயு அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை. உன் கணவர்கள் இறந்துவிட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? நீயும் அவர்களிடம் போ. உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டுக் கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்குச் சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம். உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தாள்.
அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்று இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழிச்சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அதே நேரத்தில் சாரா பலகணியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி. உம் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. இப்பொழுது எனது முகத்தை உம்மிடம் திருப்புகிறேன். என் கண்களை உம்மை நோக்கி எழுப்புகிறேன். இவ்வுலகிலிருந்து நான் மறைந்துவிட கட்டளையிடும். இதனால் இத்தகைய பழிச்சொற்களை நான் இனியும் கேளாதிருக்கச் செய்யும். ஆண்டவரே, நான் மாசற்றவள் என்பதும் எந்த ஆணுடனும் உறவு கொண்டதில்லை என்பதும் உமக்கு தெரியும். நான் நாடு கடத்தப்பட்டு வாழும் இவ்விடத்தில் என் பெயரையோ என் தந்தையின் பெயரையோ இழிவுபடுத்தவில்லை. நான் என் தந்தைக்கு ஒரே பிள்ளை. அவருக்கு வாரிசாக வேறு குழந்தைகள் இல்லை. அவருக்கு சகோதரர் இல்லை. நான் மணந்து கொள்ளத்தக்க நெருங்கிய உறவினர் யாரும் இல்லை. என் கணவர்கள் 7 ஏற்கனவே இழந்துவிட்டேன். இனியும் நான் ஏன் வாழ வேண்டும்? ஆண்டவரே, நான் சாவது உமக்கு விருப்பமில்லை எனில் எனக்கு எதிராக சொல்லப்படும் பழிச்சொல்லையாவது இப்போது அகற்றிவிடும். அந்நேரமே தோபித்து, சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும், தம் மகன் தோபியாவுக்கு ரகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அசுமதேயு என்னும் கொடிய அலகையை அவளிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலம் அருள ரஃபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கே முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டிற்குள் வந்தார். அதே நேரத்தில் ரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். தோபித்து ஆகமம் அதிகாரம் 4. மேதியா நாட்டின் ராகியில் வாழ்ந்த கபேலிடம் தாம் கொடுத்து வைத்திருந்த பணத்தை தோபித்து அன்று நினைவு கூர்ந்தார். சாக வேண்டும் என்று நான் வேண்டியுள்ளேன். அதற்கு முன் என் மகன் தோபியாவை அழைத்து இப்பணத்தை பற்றி விளக்க வேண்டுமே என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். எனவே அவர் தம் மகன் தோபியாவை அழைக்க அவரும் தந்தையிடம் வந்தார். மகனுக்கு தந்தை பின்வருமாறு அறிவுரை வழங்கினார். என்னை நல்லடக்கம் செய். உன் தாயை மதித்து நட. அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே. அவளுக்கு விருப்பமானதை செய். எவ்வகையிலும் அவளது மனத்தை புண்படுத்தாதே. மகனே, நீ அவளது வயிற்றில் இருந்தபோது உன் பொருட்டு அவள் தாங்கிய பல துன்பங்களை நினைத்துப்பார். அவள் இறந்ததும் அவளை என் அருகில் அதே கல்லறையில் அடக்கம் செய். மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை. பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலம் விரும்பாதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி. அநீதியின் வழிகளில் செல்லாதே. ஏனெனில் உண்மையை கடைபிடிப்போர் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பர். நீதியை கடைபிடிப்போர் அனைவருக்கும் உன் உடைமையிலிருந்து தர்மம் செய். நீ தர்மம் செய்யும் போது முகம் கோணாதே. ஏழை எவரிடமிருந்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அதனால் கடவுளும் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார். உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தர்மம் செய்.
உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, சிறிது செல்வமே இருப்பின் சிறிது கொடு, ஆனால் தர்மம் செய்ய தயங்காதே. இவ்வாறு துன்பத்தின் நாள் வரும்போது நீ உனக்கென பெரும் செல்வம் சேர்த்திருப்பாய். நீ செய்யும் தர்மம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கும், இருள் உலகில் செல்லாதவாறு காப்பாற்றும். தர்மம் செய்வோர் எல்லாருக்கும் அது உன்னத இறைவன் திருமுன் சிறந்த காணிக்கையாகிறது. மகனே, எல்லா வகை தீய நடத்தையிலிருந்தும் உன்னையே காத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் மூதாதையரின் வழிமரபிலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள். நாம் இறைவாக்கினர்களின் மக்களாயிருப்பதால் உன் தந்தையின் குலத்தைச் சேராத வேற்றின பெண்ணை மணம் செய்யாதே. மகனே, தொன்று தொட்டே நம் மூதாதையராய் விளங்கும் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை நினைவில் கொள். அவர்கள் எல்லாரும் தங்கள் உறவின் முறையாரிடமிருந்தே பெண் கொண்டார்கள். கடவுளின் ஆசியால் மக்கட்பேறு பெற்றார்கள். அவர்களுடைய வழிமரபினர் இஸ்ராயேல் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வார்கள். அதனால் மகனே, உன் உறவின் முறையாரிடம் அன்பு காட்டு. உன் இனத்தவரின் புதல்வர் புதல்வியரான உறவினரிடமிருந்து பெண் கொள்ள மறுப்பதன் மூலம் உன் உள்ளத்தில் செருக்கு கொள்ளாதே. இத்தகைய செருக்கு அழிவையும் பெருங்குழப்பத்தையும் உருவாக்கும். சோம்பல் சீர்கேட்டையும் கடும் வறுமையையும் உண்டாக்கும். சோம்பலே பஞ்சத்திற்கு காரணம். வேலை செய்வோர் அனைவருக்கும் கூலியை உடனே கொடுத்துவிடு. இரவு முழுவதும் அதை உன்னோடு வைத்திராதே. நீ கடவுளுக்கு ஊழியம் புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும். மகனே, நீ செய்வது அனைத்திலும் கவனமாயிரு. நீ பெற்ற பயிற்சிக்கு ஏற்றவாறு நல்லொழுக்கமுடையவனாயிரு. உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. அளவு மீறி மது அருந்தாதே. குடிபோதை பழக்கத்துக்கு ஆளாகாதே. உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு கொடு. உன் உடையில் ஒரு பங்கை ஆடையற்றிருப்போருக்கு வழங்கு. தேவைக்கு மேல் உன்னிடம் உள்ளதையெல்லாம் தர்மம் செய்துவிடு. தர்மம் கொடுப்பதற்கு முகம் கோணாதே. உன் உணவை நீதிமான்களின் கல்லறையில் வைத்து பரிமாறு. பாவிகளுடன் அதை பங்கிட்டுக் கொள்ளாதே. ஞானிகளிடம் அறிவுரை கேள். பயன் தரும் அறிவுரை எதையும் உதறி தள்ளாதே. எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று. உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றி அடையவும் அவரிடம் மன்றாடு. ஏனெனில் வேற்றினத்தார் எவருக்கும் அறிவுரை கிடையாது. ஆண்டவர் நல்ல அறிவுரை வழங்குகிறார். ஆண்டவர் விரும்பினால் மனிதரை பாதாளம் வரை தாழ்த்துகிறார். மகனே, இப்பொழுது இக்கட்டளைகளை நினைவில் கொள். அவை உன் உள்ளத்தினின்று நீங்காதிருக்கட்டும். இப்பொழுது மகனே, உன்னிடம் ஒன்று சொல்வேன். மேதியா நாட்டூர் ஆகியில் உள்ள கபிரியின் மகன் கபேலிடம் 400 கிலோ வெள்ளியை கொடுத்து வைத்துள்ளேன். மகனே, நாம் ஏழையாகிவிட்டோம் என அஞ்சாதே. நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால் நீ பெரும் செல்வனாவாய். மதிகேடு என்பதை வாயாடியான அறிவில்லாத எதற்கும் கவலைப்படாத ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடலாம். அவள் தன் வீட்டு வாயிற்படியிலோ நகரின் மேடான இடத்திலோ உட்கார்ந்து கொண்டு தம் காரியமாக வீதியில் செல்லும் வழிபோக்கரை பார்த்து, அறியா பிள்ளைகளே, இங்கே வாருங்கள் என்பாள். மதிகேடரை பார்த்து, திருடின தண்ணீரே இனிமை மிகுந்தது, வஞ்சித்து பெற்ற உணவே இன்சுவை தருவது என்பாள். அந்த ஆள்களோ அங்கே செல்வோர் உயிரை இழப்பர் என்பதை அறியார்.
அவளுடைய விருந்தினர் பாதாளத்தில் கிடக்கின்றனர் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைந்த நொறுங்குண்ட இதயத்திற்கு நீர் அருகில் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள், சவால்கள் எல்லாம் வருவது எங்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்படணும், செருக்கு உடைக்கப்படணும், கல்லான இதயம் உடைக்கப்படணும், வணங்கா கழுத்து உடைக்கப்படணும். நாங்கள் தாழ்ச்சி அடைஞ்சா உங்கள் பக்கம் நாங்கள் திரும்பினா உங்களில் நாங்கள் நிலைத்து நிற்போம். எங்களுடைய இந்த ஜென்ம சுபாவத்திலேருந்து நீங்கள் எங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு பயிற்சியாக எங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், சவால்கள், நோய்கள் எல்லாவற்றையும் தைரியமாக எடுத்துக்கொண்டு தாங்கி கொண்டு அந்த சிலுவையை தூக்கி கொண்டு எங்களுடைய ஓட்டத்தை ஓடி வெற்றிகரமாக முடிக்க அருள் தாரும் அப்பா. அம்மா, இந்த பாதையில் தோவித்து கூறுவது போல் அம்மா, எங்களுடைய ஆவிக்குரிய வகையில் நீங்கள் எங்களுக்கு அம்மாவாக இருக்கீங்க. உங்களை நாங்கள் கனப்படுத்தி உங்களுடைய அறிவுரைகளை நாங்கள் ஏற்று ஆவியானவருடைய குரலுக்கு இசைந்து ஆண்டவரையே மையமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டி அமைக்க எங்களுக்கு அருள் தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்குரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 4 கேள்விகள், ஃபேமஸான 4 கேள்விகளுக்கான பதில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, நம்ம செய்கிற காரியங்களை வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? இறை வார்த்தையில் தியானிக்கணும், இரவு பகலும் இறை வார்த்தையை கடைப்பிடிக்கணும், அதே நேரத்தில் ஆண்டவரிலாக மகிழணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி இன்றைக்கி தோபித்து என்ன சொல்லுது? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், ஏனெனில் உண்மையை கடைப்பிடிப்போர் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பர். அப்படின்னா நான் எதையும் ஒளிவு மறைவா ஏமாற்றி ட்ரூத், உண்மையை மட்டும் பேசணும், உண்மையை மட்டும் செய்யணும். எனக்கு ஐயோ இப்படி லைட்டாக மாற்றி சொல்லிட்டா நம்ம பிரச்சனையிலும் தப்பிச்சுக்கலாம். இல்லை, பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். உண்மையை மட்டுமே சொல்ல முயற்சிக்கணும். 2வது, கடவுளுடைய முகத்தை நம்ம பக்கத்துலேருந்து திருப்பாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை விட்டு திரும்பிக்காமல் இருக்கணும்னா 7ஆம் வசனம் பாருங்கள், தோபித்து 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் உடைமையிலிருந்து தர்மம் செய், நீ தர்மம் செய்யும்போது முகம் கோணாதே, ஏழை எவரிடமிருந்தும் உன்முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, அதனால் கடவுளும் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார். அப்போ பாருங்களேன், ஏழைகள் நிறைய டைம் நாம்ளே இதை பண்ணியிருக்கிறோம், நானே இதை பண்ணியிருக்கேன். அதாவது இவங்களாம் நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம முகத்தை திருப்பிட்டு போயிடுறோம். அப்படி திருப்பும்போது ஆண்டவரும் நம்மளுடைய தேவைகளின் போது நம்மக்கிட்ட இந்த முகத்தை திருப்பிக் கொள்வாராம். தோபித்து சொல்கிறாரு. அதாவது இந்த தோபித்து புத்தகத்தில் தர்மம் செய்கிறத பற்றி ரொம்ப பவர்ஃபுல்லாக திரும்ப நமக்கு சுட்டி காட்டுறது போல் நமக்கு தெரியுது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. 3வது கேள்வி பாருங்கள், அந்த ஒயிட் மணி, நமக்கு தேவையின் போது உதவி செய்யக்கூடிய பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது? இன்றைக்கி தோபித்து 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள், இவ்வாறு துன்பத்தின் நாளில் வரும்போது நீ உனக்கென பெரும் செல்வம் சேர்த்து வைப்பாய். எப்படி? மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது. ஸோ the measure we give is the measure we store up for ourselves. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நமக்குன்னே சேர்த்து வைக்கிறோம். ஸோ நம்ம சேர்த்து வச்சோன்னா இழந்துருவோன்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுவோம், உன் வாழ்வை நீ காத்துக்கொள்ள நினச்சின்னா நீ அதை இழந்துருவ. என் பொருட்டு நீ உன்னோட வாழ்க்கையை இழக்கிறதுக்கு தயாராரு, நீ அதை காத்துக்கொள்வாய். நீ கொடு, உங்ககிட்ட இருக்கும். நீ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இல்லாமல் போயிடும். எவ்வளோ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்களேன். நிறைய நேரங்கள் நம்ம எவ்வளோ வச்சுட்ருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு நோய் வருது. நம்ம நம்மக்கிட்ட இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நோயும் இருக்காது. ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல, அந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். கரெக்டாக வச்சுருப்போம், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் ஏதாச்சும் நடக்கும். 10வது 11ஆம் வசனம் பாருங்கள், நீ செய்யும் தர்மம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கும். அப்புறம் நான் பிரச்சனையிலிருந்து, நோய்களிலிருந்து விடுவிக்கும். இருளில் செல்லாதவர் உன்னை காக்கும். பாவத்தில் இருட்டில் போய் தப்பான வழிகளில் மாட்டாமல் நம்மளை காக்கும் தர்மம். அதனால தான் லவ் கவர்ஸ் அ மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாடில் வாசிக்கிறோம். அன்பு பல தீமைகளை மூடி மறைக்கிறது. 11ஆம் வசனம் பாருங்கள், தர்மம் செய்வோர் எல்லாருக்கும் அது உனது இறைவன் திருமுன் சிறந்த காணிக்கையாகிறது. அப்போ பாருங்களேன், தர்மம் செய்வது ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு சிறந்த காணிக்கை. கடவுளுக்கு பெஸ்ட்டு காணிக்கை நான் கொடுக்கணுன்னா
தர்மம் செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் கேள்வி, எப்படி அதிகமான செல்வத்தை சேர்த்து வைக்கிறது. பாருங்கள், தோபித் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நல்லதை மட்டும் செய், நீ பெரும் செல்வனாக ஆவார். பாருங்கள், பெரும் செல்வராய் நம்ம ஆகணும் அப்படின்னா கடவுளுக்கு அஞ்ச சொல்கிறாங்க, பாவத்தை தவிர்க்க சொல்கிறாங்க 2, கடவுளாக ஆண்டவர் திருமுன் நல்லதை செய்ய சொல்கிறாங்க. 3 விஷயந்தான். கடவுளுக்கு அஞ்சணும், பாவத்தை தவிர்க்கணும், நன்மை செய்யணும். ரொம்ப சிம்பிள். இதை செஞ்சால் நீ செல்வனாக இருப்ப அப்படின்றார். ஸோ பண பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுமா, கடவுளுக்கு அஞ்சு நடக்க ஆரம்பிக்கணும், கடவுளுக்கு டைம் கொடுக்க ஆரம்பிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும். எப்படி பாவத்தை தவிர்க்கிறது, எப்படி கடவுள் நன்மை செய்கிறது? அவரோட வார்த்தையை படிக்காமல் இருந்தால், என்ன செய்யணுன்ற ஞானம் நமக்கு இல்லைன்னா எப்படி நம்ம அதை தவிர்க்க முடியும்? பாருங்களேன். ஆனால் நமக்கு இப்போ என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குறோம், நீ செல்வன் ஆகணுமா, நல்லா படி, செம்மையாக உழை. இல்லை அப்போ அவன் நல்லா படித்து நல்லா உழைக்கும் போது கடவுள் என்ன பண்ணுறாரு, அவர் நீதியினால் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு, நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம், அதுக்கான ரிவார்டு ஆண்டவர் கொடுக்குறாரு, கைமாறு கொடுக்குறாரு. இப்போ அது கிடச்சிருச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. நான் இதை சம்பாரித்து என்னுடைய திறமையால் கிடச்சிச்சுன்றதுனால சுயநலமும் தற்பெருமைகள்னாலையும் உறவுகளில் பிரச்சனை வருது. உலகத்தில் அவன் தந்தோணித்தனமாக தெரிகிறான், மற்றவங்களுக்கு அவன் பிரச்சனையை ஏற்படுத்துகிறான், சமுதாயமே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. இந்த செல்வம் எனக்கு கடவுள்கிட்டேருந்து வந்துச்சுன்ற அறிவு இல்லைனா, அந்த ஒரு சுய நினைவு நமக்கு, அந்த உண்மை நிதர்சனம் நமக்கு புரியலைன்னா, அந்த செல்வத்தை நாம் தவறாக பயன்படுத்துவோம், அந்த செல்வத்தை நம்ம இழந்து விடுவோம். அதை எப்படி கையாளணும்னு நமக்கு தெரியாது, அந்த ஞானம் எதுவுமே இருக்காது. இதை கொடுத்தது கடவுள்னு நமக்கு புரியலைன்னா இந்த பிரச்சனை வரும். அப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் செய், நீ தீமையை தவிர்த்து நன்மையை செய், கடவுள் திருமுன் கடவுளுக்கு அஞ்சு நட, உனக்கு பணம் வரும். நீ அதுக்கு அந்த வழியில் நீ படிக்கணும், உழைக்கணும், அதெல்லாம் செகண்டரி, நீ இதை செய்வ. ஆனால் கடவுள்கிட்ட நீ இதெல்லாம் செய்கிறப்பாரு, இதனால தான் கடவுள் உனக்கு இதை கொடுக்குறாரு. இதெல்லாம் இல்லைன்னா உனக்கு அவர் கொடுத்தாலும் அது நிலைக்காது. அப்படியே நிலைச்சா அது உனக்கு பிரச்சனையில் போய் முடியும், உன்னால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை வரும். இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்ஐயா இன்றைக்கி நம்ம விளக்கோரைக்குள்ளே போகலாம், ரொம்ப சுருக்கமானது தான். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள், என் மக்களே, உங்கள் தலைவர்கள் உங்களை தவறாக வழி நடத்துகின்றார்கள், உங்களை ஆள்பவர்கள் நீங்கள் நடக்க வேண்டிய நெறிமுறைகளிலிருந்து உங்களை குழப்புகின்றார்கள். ஆண்டவருக்கு தெரியுது, இந்த அரசர்கள் தான் இவங்களை சிலை வழிபாடு பண்ண வைக்கிறாங்க. ஆனால் எல்லா பழியும் தூக்கி அவங்க மேலேயும் போட முடியாது, ஏன்னா இவங்களுக்கும் சுய விருப்பம் இருக்குது, இவங்களுக்கும் மோசேவின் சட்டங்கள் தெரியும். அரசன் சொன்னால் நீங்கள் ஏன் போகணும்? பாருங்கள், இப்போ தோபித் என்ன பண்ணுறாரு, அவர் அரசன் சொல்கிறாரு, ஆனால் அவர் அந்த விளக்கப்பட்ட உணவு உண்ணாமல் இருக்காரு. எல்லார் மாதிரியும் வழிபடாமல் அந்த பொற்கன்று குட்டிகளை இவர் போய் எருசலேமில் வழிபடுறாரு. ஸோ ஒரு பக்கம் அரசர்கள்னு பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு, ஆனால் ஆண்டவருக்கு அதே நேரத்துலையும் இவங்களும் தோபித்து மாதிரி வாழலாம், ஆனால் இவங்க அப்படி வாழ மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 18லேருந்து 23 வசனங்கள், ஆண்டவர் எல்லா அந்த அணிகலன்களை எல்லாத்தையும் கழட்டுறாரு, இஸ்ரேல்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்குறாரு. அவருடைய மோதிரம், அவங்களுடைய ஆடை எல்லாத்தையும் பிடுங்குறாரு. ஆனால் பாருங்களேன், இதை ஊதாரி மகனுக்கு திரும்ப ஆண்டவர் கொடுக்குறாரு. காலுக்கு ஷூவு, காலணிகள், அந்த உடலுக்கு அந்த அழகான ஆடைகள், கையில் மோதிரம், முத்தம், எவ்வளோ விஷயங்கள் கொடுத்த கன்றுக்குட்டி. அப்போ திரும்பி வந்தால் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு, அவர் விட்டு போயிட்டா எல்லாத்தையும் கலட்டி விடுகிறார். 4ஆம் அதிகாரம் 2லேருந்து 6 வசனங்கள் பாருங்களேன், அழகாக ஆண்டவர் அந்த விடுதலை பயணத்தை பற்றி பேசுகிறார். அவர் சொல்கிறா பாருங்க, நெருப்பு தணலை ஒத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளிலே கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். அப்போ பாருங்களேன், நெருப்பு தணலை ஒத்த அவரது ஆற்றல், அந்த ஆற்றல்ன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஸ்பிரிட்டுன்னு கூட சொல்கிறாங்க, ஸ்பிரிட் ஆஃப் பர்னிங், நெருப்பு தணலை ஒத்த ஒரு ஆவி. இது எங்கே நம்ம பார்க்குறோம் அன்பந்தர்களே, நெருப்பு தணலை ஒத்த ஆவி இங்கே வாக்களிக்கிறது பெந்தகோஸ்தில் நடக்குது. அந்த ஆவி உள்ளே இறங்கி மனதுக்குள்ள கட்டளைகளை எழுதுகிறார் அந்த பெந்தகோஸ்து அன்னைக்கு. சரி, இன்றைக்கி தோபித்துக்குள்ளே போகலாம். தோபித்து பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஜெபம் பாருங்கள், அவருடைய மனசு எவ்வளோ தாழ்ச்சியாக இருக்குது பாருங்கள். அப்பொழுது ஆண்டவரே என்னை நினைவு கூரும், என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும், என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். அப்போ அவர் ஒத்துக்கிறார் பாருங்களேன். அதே போல் 5ஆம் வசனத்தை பாருங்கள், அவருடைய தாழ்ச்சியை, என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை தான், நீங்கள் என்னை தண்டிக்கிறது கரெக்டு தான் ஆண்டவரே. எத்தனை பேரால் இதை சொல்ல முடியும் அன்பாந்தவர்களே நம்மளால்? ஆண்டவர் நீங்கள் எனக்கு செஞ்சது கரெக்டு தான். தாவீது அரசர் சொன்னார் பாருங்கள், திருப்பாடல் 51, ஆண்டவரே
நான் செஞ்ச பாவத்துக்கு ஏற்றவாறு தான் நீங்கள் தண்டிக்கிறீங்க. யூ ஆர் ஜஸ்டிஃபைட் இன் கண்டெம்னிங் மீ. ஆண்டவரே, நீர் நீங்கள் கொடுக்குற அந்த தண்டனை தீர்ப்புகள் எல்லாமே சரியானது தான் அவர் சொல்கிறாரு. இங்கேயும் ஒரு ஒத்துக்கிறார் தோபித்து. தாழ்ச்சி உள்ளவங்க எப்படி ஒத்துக்கிறாங்க பாருங்க ஆண்டவரே. நீங்கள் நான் தண்டிக்கிறது கரெக்டு தான் ஆண்டவரே, ஆனாலும் இனிமேல் கருணை கொள்ளுங்கள், இனிமேல் கண்ணோக்கி எல்லும். நம்மளும் எப்படியாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிச்சி நம்மளே தாழ்த்திக்க முடியுமா? அப்படி பண்ணோன்னா ஆண்டவர் மேலே இருந்து ரஃபேலை இறக்கி விடுவார், வானதூதரை இறக்கி விடுவார் நமக்காக. அதுக்கப்புறம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், அசமதேயு, இந்த தீய ஆவி. இந்த தீய ஆவி ரொம்ப ஃபேமஸாக வனத்து தந்தையர்களை எல்லாருமே பேசுவாங்க அன்பந்தவர்கள். இவர் ஒரு கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, பொறாமையின் ஆவின்னு சொல்கிறாங்க. ஸோ டீமன் ஆஃப் அசமடேயஸ், அசமதேயு. நம்ம பெயர் சொல்லி இந்த ஆவியை நம்ம ஓட்டலாம். 10ஆம் வசனம் பாருங்கள், அன்று அவள் மனம் நொந்து அழுந்தாள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 4 சாய்ஸ் இருக்கு அன்பந்தவர்களே. பிரச்சனை இந்த மாதிரி மனம் நொந்து அழுகும்போது, ஒன்று இன்றைக்கி அவங்க சாரா யோசிக்கிற மாதிரி பேசாமல் சூசைட் பண்ணிக்கலாமான்னு இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 2வது அதுக்கு பழகிடுவோம். 2வது 3வது நம்மையே அதிலிருந்து கவனத்தை சிதறி சாப்பாடுனாலேயோ இல்லை உலகத்தின் இன்பத்தினாலேயோ இல்லை படிப்பு, ஜிம்மு, அதுக்கப்புறம் மியூசிக்கு, விளையாட்டு, இது அதுன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்மளே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. ஒன்று சூசைட் பண்ணிக்கணும், இல்லை அதுக்கு பழகி அப்படியே வாழணும், இல்லை அதுலேருந்து நம்மளே நம்ம கவனத்தை சிதறடிக்கணும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, 4வது. இன்றைக்கி சாராவும் தோபித்தும் பண்ணுது, மனம் ஆண்டவரிடம் திரும்புவது. அந்த 4வது ஆப்ஷனை பண்ணோன்னா உண்மையான சந்தோஷம் வரும். பொய்யா நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போக மாட்டோம். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். பிரச்சனையின் போது கடவுள்கிட்ட திரும்புறது. பிரச்சனையை ஆண்டவர் அதுக்கு தான் கொடுக்குறாரு. 16ஆம் வசனம் பாருங்கள், அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டையும் கடவுளின் மாட்சியுடன் அவருடைய திருமுன் கேட்கப்பட்டது. அப்போ பாருங்களேன், உள்ளம் உடஞ்சி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நொறுங்கின உள்ளத்திற்கு ஆண்டவர் நெருக்கமாக இருக்கிற நம்ம திருப்பாடலில் வாசிக்கிறோம். உள்ளம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய மாட்சியான திருமுன் அது கேட்கப்படுதான், அது ஒலிக்கு தான். உடனே என்ன நடக்குது பாருங்கள், இன்றைக்கி வானதூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். வானதூதர் அனுப்புறது எதுக்கு அனுப்புகிறாரு பாருங்களேன். 4 விஷயங்கள் நடக்குது. தோபித்து 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காண பொருட்டு. கடவுளின் ஒளியை கண்ணில் பார்க்க முடியாது, மனக்கண்ணை பற்றி இங்கே பேசுகிறாங்க. அப்போது ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், ஆவிக்குரிய ஒரு ஒளியை பெறுவதற்கு. ஸோ ஏஞ்சல்ஸ் கேன் என்லைட்டன் அவர் மைண்ட்ஸ். நம்மளுடைய புத்திகளை வானதூதர்கள் ஒளி ஊட்ட முடியும். ஃபஸ்ட்டு அதுக்காக ஆண்டவர் அனுப்புகிறார். செகண்ட் இதுக்கு அனுப்புகிறார் பாருங்கள், அவருடைய கண்களிலிருந்து வெண் புள்ளிகளை நீக்கவும். அப்போ பாருங்கள், மெடிக்கல் ஹீலிங், உடம்பை குணமாக்குறதும் வானதூதர்களால் முடியும். டாக்டர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம், மெடிசன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் ஃபைனலாக சுகம் கொடுக்கறது ஆண்டவர் தான், வானதூதர் வழியாக. வானதூதர் தான் செயலாற்றுறாரு. இல்லைனா இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா மெடிசன் சாப்பிட்டும் ஒர்க் ஆகாமல் போயிருக்குல்ல, அறுவை சிகிச்சை செஞ்சும் ஃபெயிலாகி போயிருக்குல்ல. ஆனால் அது ஆகாமல் இருக்கணும்னா ஒரிஜினலாக குணமாக்குறது ஆண்டவர் வானதூதர் வழியாக. ஸோ 2வது வானதூதர் நம்மளை உடலை நம்ம குணமாக்குவார். ஃபஸ்ட்டு ஆன்மாவையும் உள்ளத்தையும் சிந்தையையும் குணமாக்கலாம், ஒளியை ஊட்டலாம். 2 உடலை குணமாக்கலாம். 3வது தம் மகன் தோபித்துக்கு ராகேலின் மகள் சாராவை மனம் முடித்து கொடுக்க. அப்போ கல்யாணம் நடக்கிறதும் சில மெட்டீரியல் திங்ஸு கூட வானதூதர்கள் செய்து வைக்கிறார்கள். 4வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அசுமதி என்னும் கொடிய அழகை சாராவிடமிருந்து விரட்டவும், சாராவை அவர்லேருந்து விடுவிக்கவும். அப்போ பாருங்கள், எக்ஸாஸ்ஷன் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்கள், சில விஷயம்லாம் நம்மளை தாண்டி ஹேபிட்டாக இருக்கும், அதிலிருந்துலாம் நம்மளை விடுவிக்கிறதுக்கு வானதூதர் வருவார். இந்த 4 விஷயங்கள் நடக்குது அன்பந்தவர்களே. இப்போ இதெல்லாம் பாருங்களேன், ஒரு கல்யாணம் நமக்கு ஃபிக்ஸ் ஆகுது, ஒரு வேலை நமக்கு கிடைக்கிது, ஒரு பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வரோம், வானதூதர்களுக்கு கூட இருக்காங்க, நமக்கு தெரில. தோபித்து கதையில் தான் நமக்கு தெரிய வருது, ஓ இப்படிலாம் ஆண்டவர் இதுக்காக அனுப்புகிறார் பாருங்க. அதுலேயும் ரொம்ப ஒரு அழகான விஷயம் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மீதியா நாட்டின் ராகியில் வாழ்ந்த அந்த கபேலிடம் தாம் கொடுத்து வைத்திருந்த பணத்தை தோபித்து அன்று நினைவு கூர்ந்தார். பாருங்களேன், அது அன்னைக்கு தேட் வெரி டே ஹி ரிமெம்பர்டு அப்படின்னு இங்கிலீஷில் வாசிக்கிறோம். அந்த நாளுக்கு அவர் ஞாபகம் வந்துச்சான். அவர் அன்றைக்கி தான் ஜெபிச்சுட்டு வர்றாரு, அன்றைக்கி தான் அது ஞாபகம் வருது. ஏன்னா அதுக்கு அனுப்பும்போது தான் ரஃபேலை மீட் பண்ண முடியும். இது எல்லாமே நடக்கும், இந்த குணமாகிறது எல்லாமே.
எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன தாட்டு எப்படி வந்துச்சு திடீர்னு தோபித்துக்கு? அவரே உள்ளன் வந்து சாக போகிறார், ஏன் இந்த திரும்ப ஞாபகம் வருது? வானதூதர் அந்த ஒளியை ஊட்டுகிறார், அவருடைய மனசில் இந்த தாட்டை போடுறாரு. அப்போ நமக்கு எத்தனை இந்த மாதிரி நல்ல தாட்ஸ் வந்திருக்கு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, நிறைய இறையியல் அறிஞர்களும் புனிதர்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம சம்டைம்ஸ் தே வில் கிவ் தட் அந்த ஸ்பிரிச்சுவல் லைட், அப்பப்போ உள்ள அந்த ஒரு சின்ன ஒளியை ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க வானதூதர்கள். ஸோ வானதூதர்கள் ஏஞ்சல்ஸ் இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தோபித்துக்கு திடீர்னு ஒரு தாட்டு கொடுக்குறாரு. அப்போ தானே ரஃபேல் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆக முடியும். நம்ம அதெல்லாம் நாளைக்கு வாசிப்போம், சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ ரஃபேல் வானதூதர் உள்ளே வரணும்னா இந்த பிக்சருக்குள்ளே தோபித் வந்து அவருடைய மகன் தோபியாவை அங்கே அந்த ராகேலினோட வீட்டுக்கு அந்த கபேலிடம் அனுப்பணும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இவருக்கு இந்த சின்ன தாட் வரணும், இந்த யோசனை. அப்போ பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே, சில சமயம் நமக்கு தோணும், நம்ம பேசாமல் வேளாங்கண்ணிக்கு போகலாமா, ஒரு ஏஞ்சலுடைய தாட்டாக இருக்கும், நம்ம தடுக்கக்கூடாது. சில சமயம் அந்த ரெட்ரீட்டு பார்க்கும்போது, இல்லை அந்த பைபிள் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேட்கும்போது, நம்மளும் இந்த புனிதரை போகிற பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு பாவசங்கத்தனம் செய்யணும், நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த தாட்லாம் நம்மளே சில சமயம் இதை நம்மளும் யோசிக்கலாம், சில சமயம் இதை ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்தும் வரலாம் இந்த தாட். அன்றைக்கு இந்த மாதிரி நிறைய என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அன்பார்ந்தவர்களே. அன்னைக்கு ஜெபிச்சிருப்போம், அன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி அவர் கரெக்டாக அதை பற்றி பேசுவார். அவருக்கு எப்படி அது போச்சு? ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அங்கே வானதூதர் அனுப்பிச்சு அவரோட மனசில் பேச சொல்லி அவர் அங்கேருந்து கால் பண்ணுறாரு. எப்படி நடந்திருக்கு பாருங்கள் பேக்ரவுண்டில். இதெல்லாம் நமக்கு புரியவே இல்லை பாருங்களேன். பேக்ரவுண்டில் இவ்வளோ அழகான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம செய்கிற ஜெபங்கள் இந்த ஒரு சாதாரண ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்து ஆண்டவருடைய மாட்சியான திருமுன் அது போய் ஒலிக்கிறது, கேட்டது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் அதிகாரம் 3-19 அழகான கட்டளைகள். அவர் சொல்ல பாருங்க, உங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கோப்பா, அவர் உன்னை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்கள வந்து தப்பாக நடத்தாத, அவங்க மனசை கோண வைக்காத. அதுக்கப்புறம் பாருங்கள் 5ஆம் வசனத்தை, மகனே உன் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரை நினை. ஃபஸ்ட்டு முதல்ல ஆண்டவரை நினை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி உலகத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது, ரொம்ப இல்லை, அதுதான் குறைவுபடுகிறது. ஆண்டவர் யாரும் நினைக்கிறதே இல்லை. அவங்க வாழ்க்கையில் பிஸியாக இருக்காங்க. கேட்டால் இதுக்கே டைம் இல்லை, எங்கே அதுக்கு இருக்குனாங்க. இதுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு டைம் இருக்கும். ஆண்டவருக்கு டைம் இல்லாதனால தான் எதுக்குமே டைம் இல்லாமல் போகுது. ஆண்டவருக்கு டைம் கொடுத்தா நம்ம 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கு. இப்போவும் முடிஞ்சிகிட்ருக்கு. எனக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும் அன்பார்ந்தவர்களே. சொல்லப்போனால் பாருங்களேன், என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மெலன்காலி. ரொம்ப மனசு குழப்பிக்கிட்டு டிப்ரெஷனால், மன அழுத்தத்தை நான் எப்படி பண்ணுறது, என்னோடய வாழ்க்கைன்னு ஓடிட்டு இருந்துச்சு. அது எப்போ தெரியுமா அந்த பீஸ் வந்துச்சு? ஒரு பாயிண்டில் இது எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையை நான் இழந்தேன், இனி நான் என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேன், நான் பைபிளை பற்றி யோசிப்பேன், கடவுளுடைய புனிதர்களை பற்றி யோசிப்பேன், அவங்க வாழ்க்கையில் ஆக மகிழ்ப்பேன். அதே போல் என் வாழ்க்கையை ஐ வில் பேட்டர்ன் மை செல்ஃப் அக்கார்டிங் டு தேர் லைஃப். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ஆரம்பிச்சு. அப்போ என் சிந்தனைகள் எல்லாம் ஆபிரகாம் பற்றி போச்சு, சிந்தனைகள் எல்லாம் தாவீதை பற்றி, சிந்தனைகள் எல்லாம் தோபித்தை பற்றி, யோபு பற்றி. அப்போ எனக்கு தாவீது மாதிரி ஒரு பிரச்சனை, யோபு மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது, ஆபிரகாம் மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கே தெரியாமல் நான் அவர்களை போல் நடந்துக்குவேன். இப்போ இதை பற்றிலாம் நான் சிந்திக்காமல், ஆண்டவரை பற்றி நினைக்காமல் இருந்தேன்னா, பைபிளை பற்றி புனிதரை பற்றி நினைக்காமல் இருந்தேன்னா, என் பிரச்சனைகளை நானே கையாண்டுட்டு இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். நான் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு ஒரு மாதிரி அப்நார்மலாக வேர்க்கும் அன்பார்ந்தவர்களே. எப்போ ஜெபமாலை குறிப்பாக 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, இப்போ பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சனோ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படப்படப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. வேர்க்கவே மாட்டேங்குது. இப்போலாம் வேர்க்கு ஓடுனா கூட வேர்க்க வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மனதில் புனித பவுல் கூறுவதை போல் நம்மளுடைய புரிதலெல்லாம் கடந்த ஒரு அமைதி ஆண்டவர் தரார். உட்காரணும், இமீடியட்டெல்லாம் நடக்காது. இட் வில் டேக் இயர்ஸ், வருடங்கள் ஆகுது. அவர் சொல்கிறப்பங்க, பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலமும் விரும்பாதே. டு நாட் டிசையர். அவள் பாவம் செய்கிறதுக்கோ தீய நாட்டத்துக்கு அந்த விருப்பத்தில் தான் பிரச்சனை இருக்குது, டிசையர்ஸில் தான் பிரச்சனை இருக்குது. அந்த ஒழுங்கற்ற ஆசைகள், எண்ணங்கள், தீய நாட்டங்களில் அதை விரும்பாத, முதல்ல விரும்பாத, ஆட்டோமேட்டிக்காக நீ செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 8ஆம் வசனத்தில், சிறிது செல்வம் இருப்பின் சிறிது கொடு, ஆனால் தர்மம் செய்ய தயங்காது. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், நமக்கு நிறைய இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை, அவங்ககிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது அதுக்கு ஏற்றவாறு கொடு. இப்போ எவ்வளோ ஆண்டவர் கொடுக்குறாரு அதில் 10ல் 1 பங்கு எடுத்து கொடு, அவ்வளோதான் ஆண்டவர் கேட்குறாரு. நமக்கு இப்போ எவ்வளோ இருக்குது, 1000 ரூபா இருக்குது, அதில் ஒரு 10ல் 1 பங்கு, அவ்வளோதான், 100 ரூபா முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அவ்வளோதான் கேட்குறாரு. நமக்கு 10,000 இருக்கா, 1000 ரூபாயை கொடுக்கலாம். 1 லட்சம் இருக்கா, 10,000 ரூபா கொடுக்கலாம்.
அவ்வளவுதான். ஜஸ்ட் 10 டைத், அந்த 10ல் ஒரு பங்கு நம்ம வந்து வச்சுக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அளவு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நம்மளே நம்ம பொய்யா ஏமாற்றிக்கிட்டு ரொம்ப கம்மியாக கொடுப்போம். நம்ம 1000 ரூபா வச்சுருப்போம், 100 ரூபா கொடுக்கலாம். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் 10 ரூபா போதும் அப்படின்னு சொல்லி 10 ரூபா கொடுப்போம். ஸோ அந்த இதுக்கு ஏன்னா நம்ம கணக்கு எப்பயுமே தப்பாக இருக்கும், சுயநலவோட தான் இருக்கும். அதனால் 10ல் ஒரு பங்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இத்தகைய செருக்கு அழிவுக்கும் பெரும் குழப்பத்திற்கும் உருவாக்கும். அந்த இத்தகையன்ற வார்த்தை ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தா சும்மா ப்ரைடை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. செருக்கு வந்து அழிவையும் குழப்பத்தையும் உருவாக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், எனக்கு எல்லாமே தெரியுதுன்னு நினச்சிட்டு ட்ரெயினை விட்டுட்டேன், பஸ்ஸை விட்டுட்டேன். அந்த செருக்கு உள்ளே வந்துச்சுன்னா அழிவு வந்துடும், குழப்பம் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், சோம்பல் வறுமையை கொண்டு வரும் அப்படின்றார். சோம்பேறித்தனமாக தெரியக்கூடாதுன்றார். உழைக்காதவன் உண்ணலாகாது, புதிய ஏற்பாடு சொல்லுது நமக்கு. 14ஆம் வசனம் பாருங்கள், நீ பெரும் பயிற்சிக்கு ஏற்றவாறு நல்லொழுக்கம் உடையவனாயிரு, டிசிப்ளினாயிரு அப்படின்றார். நல்லொழுக்கம் இன்றைக்கி இந்த உலகத்திலே இல்லை. 15ஆம் வசனம், உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாது. ஆண்டவர் தான் சொல்கிறார், உன்னை நீ அன்பு செய்வது போல பிறர் அன்பு செய். நீ மற்றவங்களுக்கு என்ன உனக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய். அதாவது இதையே அப்படியே மாற்றி ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அப்போ பாருங்களேன், நிறைய இது. அதுக்கப்புறம் உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறது, ஆடை இல்லாத ஆடைகள் கொடுக்குறது, இதெல்லாம் ஆண்டவருடைய லாங்குவேஜ் மாதிரியே இருக்குது. அதுமாதிரி ஆண்டவர்கிட்டையும் கேட்குறாரு பாருங்கள். அந்த 7 கணவர்கள், ஒருத்திக்கு 7 கணவன் இருந்தாங்க, 7 பேரும் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாமே இறந்துட்டாங்க. அப்போ அந்த மனைவி யாருடைய மனைவியாக இருப்பா? உயிர்த்தெழும் நாளில் சதுசேயர்கள் வந்து கேட்குறாங்க ஆண்டவர் இயேசுக்கிட்ட. பாருங்கள், இது தோபித்தை குறித்து காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கி சாராளுக்கு நடந்த விஷயத்தை அவங்க எடுத்து சொல்கிறாங்க. சரி, 19ஆம் வசனம் பாருங்கள், உன் வழிகளில் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகள் எல்லாம் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் மன்றாடு. அப்போ பாருங்கள், நம்மளுடைய வழிகளெல்லாம் நேரியவையாய் அமைய, நம்மளோட முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவரிடம் மன்றாடணுமா. இட்ஸ் a குட் ப்ரேயர். நம்ம பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி காட்டுங்க, எனக்கு கற்றுத்தாங்க. அழகான ஜெபம், தாவீதினுடைய ஜெபம் இதுதான். ஜெபிக்கிறதுக்கும் அவர் கத்தராங்க. நீ இப்படி ஜெபி, ஆண்டவர் உனக்கு கத்தருவார். தோபித்து நமக்கு இன்றைக்கி கற்றுத்தருகிறார். அதுக்கப்புறம் நீ நீதிமொழிகள் 13ஆம் வசனம் பாருங்கள், 9ஆம் அதிகாரத்தில், மதிகேடு என்பது வாயாடியான அறிவில்லாத எதற்கும் கவலைப்படாத ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகும். அப்புறம் இங்கே பெண்களை பற்றி பேசலை. அப்படின்னா அந்த வாயாடித்தனம் ஆக்சுவலாக பாருங்களேன், இப்போ இந்த பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் அவருடைய துறவிகளுக்கு கொடுத்த அந்த 12 விதிமுறைகள் இருக்கிறது, தாழ்ச்சியை எப்படி கடைபிடிக்கணும். அதில் அவர் கொடுக்குற ஒரு விதிமுறை, அமைதியாக இருங்க, தேவையான டைமில் மட்டும் பேசுங்க, வாயாடியாக இருக்காதீங்க. மதுளே, நம்ம நிறைய நேரங்கள் அந்த புனிதருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா, யாராவது அப்படி சும்மா அதாவது சந்தோஷமாக இருக்கலாம், சிரிக்கலாம், தப்பு இல்லை. சிரிக்காமல் அப்படியே சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரல. பட் இவங்களுடைய இந்த புனிதர்களுடைய எண்ணங்கள்லாம் யோசிச்சு பார்ப்போமே. ஏன் இவங்களாம் வந்து இந்த வாயாடியாக தேவையில்லாமல் ஏன் பேச வேணாம்னு சொல்கிறாங்க? ஏன்னா அதில் தான் எல்லா பிரச்சனையும் வருது. நம்ம நிறைய பேச நமக்கே தெரியாமல் நம்ம வந்து அதுக்குள்ளே பொறாமை விஷயத்தை விட்ருவோம், இல்லை வந்து தற்பெருமைக்குரிய விஷயங்களை பேசிடுவோம், இல்லை மற்றவங்கள வந்து இழிவாக பேசிடுவோம், நம்ம வந்து கிசுகிசு பேசிடுவோம், ஒருத்தவங்க இல்லாதப்ப காசிப் பேசிடுவோம், அவங்கள பற்றி பழி சொல்லிடுவோம், பாவங்கள் நிறைய செஞ்சுருவோம். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேச அழைக்கப்படுகிறது. சில சமயம் அந்த வாயாடி வந்து இங்கிலீஷில் வந்து லாஃப்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்தோம், குறிப்பாக புனித ஜான் போஸ்கோட வாழ்க்கை வரலாறுலாம் படித்தோன்னா, அவர் வந்து அந்தளவுக்கு சும்மா அப்படி தேவையில்லாமல் சத்தம் உயர்த்தி சிரிக்கிறது. ஆக்சுவலாக இந்த ஃபாரின் கல்ச்சரில் கூட இன்னமும் கூட ஒரு சில நாடுகளில் யாரும் சத்தமாக உயர்த்தி சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கலாம் சந்தோஷமாக, பட் ரொம்ப சத்தம் போட்டு ஹான்னு சிரிக்கிறது, அதாவது அது ஒரு மாதிரி ஒரு ஒழுங்கற்ற ஒரு விஷயமாக தான் அதை பார்க்குறோம். சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணலாம், புன்முறுவல் கொடுக்கலாம், சிரிக்கலாம், ஒரு சில ஜோக்ஸ் இருந்தால் நம்ம சிரிக்கலாம். பட் இந்த சத்தம் போட்டு ஓவராக சிரிக்கிறது, சத்தம் போட்டு பேசுகிறது, வாயாடியாக இருக்கிறது, ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே இருக்கிறது, ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு இதெல்லாம் தாழ்ச்சியின் அடையாளம். ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு, இல்லை ஒரு விஷயத்துலேருந்து கவனம் செதறிச்சு திரும்புறதுக்கு தான் உளவியல் ரீதியாக நம்ம ஓவராக சிரிக்கிறோம் சத்தம் போட்டு. அந்தளவுக்கு நம்ம வந்து ஏன் அவ்வளோ ஹெவியாக சிரிக்கணும், ஹெவியாக பேசிக்கிட்டு இருக்கணும்? ஏதோ உள்ள
மனசில் அமைதி இல்லை, ஒரு ஒரு இலைப்பாறுதல் இல்லை, ரெஸ்ட் இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. அதெல்லாருடைய வெளிப்பாடுகளை நம்ம இப்படி உளவியல் ரீதியாக பண்ணிகிட்டு இருக்கோம். 17ஆம் வசனம் பாருங்கள் நீதிமொழிகளில், திருடின தண்ணீர் இனிமை மிகுந்ததாக இருக்கும், வஞ்சித்து பெற்ற உணவே இன்சுவை தரும். அதில் எனக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசில் போய் கிச்சன்லேருந்து திருடி சாப்பிட்டதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. நம்ம யோசிக்கலாம், அதெல்லாம் ஓகே, சின்ன வயசில் தானே பண்ணியிருப்போம், அதெல்லாம் அந்த டைமில் பசிக்கும் தெரியாமல் பண்ணியிருப்போம், குழந்தைங்க தானே. நானும் அப்படி தான் யோசித்தேன். பட் ஆனால் புனித டொமினிக் சாவியோ அப்படி பண்ணலையே அவர் சின்ன வயசில் இருந்தப்ப. புனித ஜான் பாஸ்கோ அப்படி பண்ணலையே. ஏன் அப்போ எனக்கு மட்டும், நான் மட்டும் என்னுடைய ஜென்ம சுபாவத்துக்கு இவ்வளோ என்னுடைய மாமிசத்துக்கு இடம் கொடுத்தேன்? நான் வந்து அமைதியாக இந்த மாதிரி எதுவும் திருடி சாப்பிட்டுக்கணுமே, தப்பு இல்லை, தப்பு தான், பட் அந்தளவுக்கு பெரிய கொலக்குத்தம் இல்லை, சாவான பாவம் இல்லை. பட் ஸ்டில் ஏன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கணும்? அப்போ இன்னி வரைக்கும் பாருங்கள், அதுக்கு நான் அந்த ஒழுங்கற்ற அந்த சாப்பாட்டின் மேலே இருக்கிற பற்றுதல்ல முறியடிக்க போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை பர்ஃபெக்ட் பண்ணணும், பண்ணிவிட்டு ஆண்டவருடைய அருளோட அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த திருடி தின்றது இதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பாவங்களில் அறிக்கையிட்டு அதை நம்ம வந்து அதுக்காக மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணணும் நண்பர்களே. ஃபாத்திமாவில் மாதவ காட்சியில் பார்த்த அந்த புனித ஃப்ரான்சிஸ்கோ, 9 வயசு பையன், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், சாக போகிறதுக்கு முன்னாடி அவர் கேட்குறாரு, நீ ஏதாச்சும், நான் சாக போகிறேன், ஏதாச்சும் என்கிட்ட பார்த்துருக்கியா, நான் தப்பு செஞ்சேன், அதை சொல்லு, நான் கன்ஃபெஷன் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்டன்னு. அந்த பிள்ளைங்க சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. நீ ஒரு நாள் நீ என்னை சந்திக்க வராமல் இருக்கிறதுக்கிட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்ட அம்மாக்கிட்ட, அந்த நீ கள்ளத்தனமாக ஒளிஞ்சிக்கிட்ட அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்கல. இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி அதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க அன்பாந்தர்களே. அப்போ நம்ம சின்ன வயசுக்கெலாம் போனோன்னா எவ்வளோ பண்ணி வச்சுருக்குறோம். பேப்பரில் எழுதணும் எழுதி அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கணும் அன்பாந்தர்களே. நம்மளே நம்ம பியூரிஃபை பண்ணணும். மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லை, அந்த மாதிரி சூழல்கள் திரும்ப வரும்போது அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம அதை அறிக்கையிட்டு அதை ஒத்துக்கிட்டு அதை மன்னிப்பு கேட்கும்போது அதை போல் சூழல்கள் வரும்போது பின்னாடி அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான வல்லமை நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பாந்தர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் இன்னும் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கலாம். ஆமேன்.